ப்ளீஸ் ப்ளீஸ் இருங்க. வழி விடுங்க ப்ளீஸ் வழி விடுங்க. குட் ஆஃப்டர்நூன் சார். என்ன சபா, என்ன சிச்சுவேஷன்? சார், இளையுதிர் காலம், பாம்பு எங்கே வேணாலும் இருக்கலாம். இப்போதைக்கு பாவம் குழந்தைங்க வேற. ஓ, டெஃப் அண்ட் டம்மா இருக்காங்க. கரெக்ட் சார். இப்போதைக்கு இந்த ஜூ இன்சார்ஜ் 4 பேரும் பிள்ளைங்களோட டீச்சரும் உள்ள இருக்காங்க சார். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது அமைச்சர் சம்பத் அவர்களை, மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சர். காலையில இருந்து இங்க இவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. பொதுமக்களும் சரி, காவல்துறை அதிகாரிகளும் சரி, பத்திரிகை நண்பர்களும் சரி, எல்லாரும் அவங்களோட கடமையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு அமைச்சரான இவர் நல்லா ஏசி ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு சாவகாசமா வராருனா அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் நமக்கு தேவையா? ஸ்டேடியம் வித் அஸ் கேமராமேன் சங்கருடன் மேனுகா. மேனுகா அலியாஸ் கள்ளக்குறிச்சி நாகலட்சுமி. மை காட். போன மாதம் ஈசிஆர் ரோட்டில் செகண்ட் இயர் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டோட ஸ்கோடா காரில் சென்சார் செய்யப்படாத நிலையில் போலீஸில் மாட்டினீங்க. பொண்ணு மீடியா அப்படின்றதுனால விட்டுட்டாங்க. ஒரு சாதாரண வேலை பண்ணுறவங்க கூட காலையில் ஆஃபீஸ்க்கு கிளம்பும்போது பெட்ரூம் ஃபேன் ஆஃப் பண்ணோமா, கேஸை க்ளோஸ் பண்ணோமா, பாத்ரூம் ஹீட்டரை ஆஃப் பண்ணோமான்னு செக் பண்ணிவிட்டு கதவை போட்டுறப்போ அன்னைக்கு கட்டுற இபி பில்லை பற்றி ஞாபகம் வந்து அதை போய் எடுத்துகிட்டு வந்து கதவை மூடி பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ ஞாபகம் வருது செல்ஃபோனை சோபாவில் வச்சுட்டேன்னு. அதை எடுத்துட்டு அவன் கிளம்புறதுக்கு மினிமம் 20 நிமிஷம் ஆகும். ஒரு மினிஸ்டர் ஒரே ஒரு